எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம். ஆமாம், கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்போம். நிறைய பாயிண்ட்ஸுக்காக இன்றைக்கி ஜெபித்தோம், மிஷன்ஸுக்காக ஜெபித்தோம். டெய்லி தானே பிரசங்கம் கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க இல்லையா? இப்போது எபிரேயர் 7:25 வாசிங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன், முற்றுமுடிய ரட்சிக்கிறவர், இன்றைக்கு ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வசனம், வார்த்தை. முற்றிலும் ரட்சிப்பு, அறகுறையான ரட்சிப்பு இல்லை. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள என்ன அதிகமாக நான் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீச் பண்ணுவேன். அது எல்லா டினாமினேஷனுக்காகவும் ப்ரீச் பண்ணுவேன். அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாரம், எனக்கு கொடுத்த ஒரு அழைப்பு. இருந்தால் உருப்படியான கிறிஸ்தவனாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? பைபிள் கிறிஸ்தவனாக இருக்கணும், பைபிள் பேஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும். சரியா? வேஸ்டான கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். அந்த வேர்டை நீங்கள் வாயை திறந்து உச்சரிங்க, ரட்சிக்க வல்லவர். இன்னொரு முறை உச்சரிங்க, ரட்சிக்க வல்லவர். எப்போது உயிரோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ரட்சிக்க வல்லவர். அவர் எதிலெல்லாம் வல்லவர் பிரதர்? ஆண்டவர் வல்லவரா? ஆமாம், ரட்சிக்க வல்லவர். அப்படியா சொல்கிறீங்க? குடிகாரனோடு 25 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நேற்று கூட அந்த பேப்பர் நான் இப்போ இன்றைக்கி திரும்ப எதுக்கு அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை காட்டுறதுன்னு காட்டலை. அதெல்லாம் 23 வருஷம் ரட்சிக்கப்படாத புருஷனோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ரட்சிக்கப்படாத ஒரு புருஷனோட வாழ்கிறது ஒரு மிருகத்தோடு வாழ்கிறதுக்கு சமம். மிருகம் கூட சாஃப்ட் ஆயிரும். அப்போது இன்றைக்கி சரியா நேற்று சொன்ன ஒரு தாயார் தான் மகன் அடிக்கிறானா, ஒரு தாயை போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் கொடுமைனாலும் கொடுமை, தாங்க முடியாத கொடுமை. அப்படி என்ன சகிக்கணும்னு இருக்கு பாருங்க. ஆனாலும் அவன் சொன்னான், அவன் எப்படியாயிலும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுதான் அந்த பாரம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஆஸ்தி இருந்து, அந்தஸ்து இருந்து, என்ன சொத்து சுதந்திரம்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன், படிப்புலாம் இருக்குன்னு வைங்களேன், ரட்சிப்பு மட்டும் இல்லைன்னா உங்கள் வீடாவாக இருக்கும். அது காடு, அது வீடு கிடையாது, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் அலைகிற ஒரு இடமா மாறிடும். அப்போ ரட்சிப்பு தான் இன்றைக்கி முக்கியம். ரட்சிப்பை குறித்த செய்திகளை நம்ம கேட்கணும். ஆமாம், ரட்சிப்பு, மனம் திரும்புதல், பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, அதாவது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம், இதெல்லாம் பைபிளில். ரட்சிப்பில் இவ்வளவு கேட்டகரி இருக்குது. வாசிங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு நினைவுபடுத்துறதுனால டக்குன்னு நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டிய 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 37. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சகோதரரே நான் என்ன செய்யணும் கேட்டாங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமா, நல்ல கவனிங்க. அந்த மனம் திரும்புதல் அல்லது ரட்சிப்பு ரெண்டு ஒன்று தான். born again, salvation எல்லாம் ஒன்று தான். இந்த மனம் திரும்புதல்ல இந்த பாருங்க, பெயர் கிறிஸ்தவங்களே 3 தலைமுறை 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள் நீங்கள் தான் கவனிக்கணும் முதல்ல. அதாவது மனம் திரும்பாதவனுக்கு பரலோகத்தில் இடம் கிடையாதுன்னு பைபிள் தெளிவாக சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம மனம் திரும்பி இருக்கிறோன்னு சொன்னால் வசனத்தில் அதாவது சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெறணும்.
அப்பொழுது அபிஷேகம் பெறணும். அப்போ மனம் திரும்புதல்ல ஒன்று பேப்டிசம் இருக்குது, ரெண்டாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது. உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? உங்களுக்குள்ளே பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கும். தேங்க் காட். ஆமாம், நீங்கள் பரிசுத்தாவின் நிறைவு உங்களுக்குள்ளே இருக்கா? நீங்கள் பேப்டிசம் எடுத்திருக்கீங்களா? இல்லை என்னை நாங்கள் இளமை பருவத்தில் சிறுவர்களாக இந்த டீன் ஏஜஸ்லாம் இருக்கும்போதெல்லாம் நிறையா ஊழியக்காரர்கள் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. அவங்க கேட்பாங்க, தம்பி நீ மனம் திரும்பிட்டியான்னு. நான் சொல்லுவேன், ஐயா நான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்கய்யா, எங்கள் அப்பாவும் கிறிஸ்தவங்க, எங்கள் தாத்தா கூட கிறிஸ்தவங்க தான். அப்படி பார்த்தா நான் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறையோ கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை தம்பி, நீ உனக்கு மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு நிச்சயம் அப்படிலாம் இருக்கா? ஐயா நாங்கள் தான் பிறக்கும்போதே கிறிஸ்தவங்களாக தானே ஐயா பிறக்கிறோம். இல்லையா, நீ கிறிஸ்தவ தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தாலும் உனக்குன்னு பர்சனலாக ஒரு born again எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க 1000 தரம் சொன்னாலும் என் மண்டையிலேயே அப்போ ஏறல. புரியுதா? நான் அந்த பிடியிலே இருப்பேன். நான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன், அன்னைக்கு சிஎஸ்ஐ கிறிஸ்தவன் தான், இன்றைக்கி சிஎஸ்ஐ கிறிஸ்தவன் தான். அதில் மாற்று கருத்தில் மாறல. புரியுதா? ஆனால் அந்த ரட்சிப்பு மனம் திரும்புதல் இல்லாமையே வாழ்ந்துகிட்டே இருந்தோம். கிறிஸ்மஸுக்கு துணி எடுத்து போடுறது, நியூ இயருக்கு துணி எடுத்து போட்டுக்கிட்டு போய் பந்தா காட்டுறது, என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி இருந்த காலங்கள். ஆனால் 1981ஆம் ஆண்டு கர்த்தர் என்னை ரட்சித்த போது தான் அவ்வளோ ஊழியக்காரர்கள் போதித்ததின் நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கர்த்தர் என்னை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்குள்ள ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்போ வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவங்க மனம் திரும்பினவங்க ஞானஸ்நானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் இருக்கணும். நான் தான் ஏற்கனவே எடுத்துட்டேனே அப்படின்னு என் இருதயம் சொல்லுது. உடனே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னோட இடைப்படுறாரு. எப்பா உங்கள் தாய் தகப்பன் 6 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ கொண்டு போய் உனக்கு தண்ணியில் தெளித்து ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தெளிப்புன்ற ஞானஸ்நானம் பைபிளில் ஒரு இடத்துலையும் கிடையாது. அது வேற சம்பவம், வேற ஸ்டோரி. அது மனுஷனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசுவே யோவான் ஸ்நானகன் இடத்துல போய் பேப்டிசம் எடுத்தது என்பது தான் சத்தியம். அப்போ ஆண்டவர் பேசினார், நீ மனம் திரும்பி இருக்கிறன்னா நீ பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கண்டு நீ பேப்டிசம் எடுக்கணும் அப்படின்னு. 1981ஆம் வருஷம் நான் ரட்சிக்கப்பட்ட போது நானும் என் தாயாரும் தான் முதல்ல பேப்டிசம் எடுத்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் என் பிரதர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. முழு குடும்பமும் ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார் அந்த நாட்களில். அப்போது இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்கணும். இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராரு. இயேசு உனக்கு பணத்தை கொடுக்குறாரு. இயேசு உனக்கு சுகத்தை கொடுக்குறாரு. இதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி இது ஃபண்டமெண்டல் டாக்டரின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபவுண்டேஷன். கிறிஸ்டியானிட்டியினுடைய ஃபவுண்டேஷன் நம்பர் 1 born again எக்ஸ்பீரியன்ஸ், மனம் திரும்புதல். சரியா? 2வது பரிசுத்த வாழ்க்கை, 3வது ஜெப வாழ்க்கை, 4வது வேறு பிரிக்கப்பட்ட செப்பரேஷன். அந்த லைஃப் அது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இப்போ யாரும் போதிக்கிறது கிடையாது. அப்படி போதிச்சாங்கன்னு வைங்களேன், ஐயோ இது போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி அங்கே யாரும் போகிற மாதிரி தெரில. ஆனால் போவாங்க. அப்போ நீங்கள் போதிக்கிறீங்களா, ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துட்டேன் அவங்கக்கிட்ட அப்படின்னா, நாங்களே இங்கே இருக்க மாட்டோமே. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை கிடையாதா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. 5 விதமான ஊழியர்களில் நாங்கள் சுவிசேஷ ஊழியக்காரங்க. சரியா? நாங்கள் ஒரு சர்ச் மெம்பரு. அதனால் நாங்கள் நான் பாருங்கள், நான் போதகர் அல்ல, சபையை நடத்துகிற மெய்ப்பன் அல்ல. நான் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு சுவிசேஷ ஊழியன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் சத்தியத்தை கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போது இன்றைக்கி முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர், அதுக்காக தான் பேசிக்கிட்டு வரேன். இப்போ உங்கள் வீட்டில் இந்த ரட்சிப்பு இல்லாததுனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு காரணமே.
பிசாசு வந்துட்டான், அது வந்துட்டான், இது வந்துட்டான்னு சொல்கிறதுக்கு காரணமே அந்த மனம் திரும்புதல். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்குமா. அப்போ ரட்சிக்கப்படாத உங்கள் அப்பா மனம் திரும்பிட்டார்னு வைங்க, உங்கள் வீடு எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்படாத உங்கள் பையன் இப்போ பைக் எடுத்துகிட்டு மின்னல் வேகத்தில் பறக்கிறான், இல்லை எவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது, அவன் திரும்பி வர வரைக்கும் தாய் தகப்பனுக்கு தானே வேதனை இருக்குது இல்லையா? புருஷன் போனால் எங்கே போனால் நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நிறையா புருஷன்மார்கள் இருக்கிறாங்க. அந்த அந்த மனைவிக்கு எவ்வளோ வேதனை. காரணம் சரியான மனம் திரும்புதல் இல்லை. இன்றைக்கி மனம் திரும்புதலுக்காக ஸ்பெஷல் ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். அவன் சுகத்துக்காக ஜெபிக்கணும், படிப்புக்காக ஜெபிக்கணும், எல்லாம் ஜெபிக்கணும் தான். ஆனால் மனம் திரும்புதல், மனம் சரியான மனம் திரும்புதல் வேணும். மதம் திரும்புதல் கிடையாது. ஒரு மதத்திலேருந்து அடுத்த மதம் அப்படின்னு அது மதம் பிடிச்சிரும். இந்த யானைக்கு மதம் பிடிக்குதில்ல, அந்த மதம் பிடிச்சிடும். அந்த மதங்கதெல்லாம் தூக்கி தூரறிங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் நாட் எ ரிலிஜன். புரிஞ்சுக்கணும். ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, பிறருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை. இப்போ நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், தினந்தோறும் ஒரு 100 ஏழைக்காவது பசியார ஆகாரம் கொடுக்கணும்னு. அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ரட்சிப்பே சரியாக கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா. உங்கள் ரட்சிப்பே கொஞ்சம் பரிசோதனை பண்ணிக்கோங்க. வாசிங்க 1 பேதுரு 1:10. வேகமாக வாசிங்களேன். அந்த வசனத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வசனம் அதில் இருக்குது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 1:10. உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து வாசிங்க. தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இப்போ நீங்கள் வாசிங்க இந்த ஸ்க்ரீனை. இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ஆராய்ந்தார்கள், கருத்தாக ஆராய்ந்தார்கள், பரிசோதனை பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன உங்களுக்கு இப்போ போதிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஏன் ரட்சிப்பை நான் பரிசோதிக்கணும். 1981 இயேசு எனக்குள் வந்தபோது இருந்த ஒரு தெய்வீக மன மகிழ்ச்சி, அந்த ரட்சிக்கப்பட்டதுனால மறக்கவே முடியாது பாருங்கள். அப்படியே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துட்டு அன்னைக்கு பெற்ற ரட்சிப்பு தான் இன்ன வரைக்கும் இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த டே 1 எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ அன்னைக்கு இருந்த அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம், அந்த ரட்சிப்பினுடைய அளவு, த ஜாய் ஆஃப் சால்வேஷன், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அப்புறம் ரட்சிப்பின் அளவு, சந்தோஷத்தினுடைய அளவு எப்படி இருக்கு? ரட்சிப்பு நிலைத்திருக்கிறதா? அடுத்து ரட்சிப்பு பூரணப்படுகிறதா? ஏன்னா பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவானா. அப்போ இடையில பிச்சுக்கிட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசம், ஆரம்பத்தில் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம். பைபிளை திருப்புங்க. நான் சொல்ல உங்களுக்கு அந்த வசனத்தை ஞாபகப்படுத்திட்டே வந்தால் தான் எனக்கும் ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது வாசிங்க எபிரேயர் 3:14. Hebrew chapter 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் 3:14 முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாக இருக்கணும். ஆரம்பத்தில் இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை அபிஷேகம் பண்ணார், இயேசு எனக்கு போதும், எனக்கு மற்றவன் பைசா வேண்டாம், மற்றவன் சொத்து வேண்டாம், சுதந்திரம் வேண்டாம், மற்றவன் நகையை கொண்டு வரான், மாமியார் வீட்டு சொத்து சுதந்திரம்லாம் எனக்கு வேணாம், இயேசு எனக்கு போதும், நான் ஆண்டவர் என்னை நடத்துவார்னு நீ கொண்டிருந்த ஆரம்பத்தில் நல்லா கவனிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இயேசுவை என் லைஃப்பில் ஏற்றுக்கொண்ட போது அந்த முதல் நாளில் இருந்த அந்த நம்பிக்கை இதுவரைக்கும் கிருபையாக இருக்குது. அந்த நம்பிக்கை இதுவரைக்கும் இருக்குது. ஆரம்பத்தில் கொண்ட நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையை மிஸ் பண்ணதுனால தான் யார்கிட்டே அது பணம் தருவாங்களா, அவங்க எதை கொடுப்பாங்களா, அவங்கள ஐஸ் வைக்கலாமா, மாமியார் வீட்டிலேருந்து பணம் வருமா, மாமனார் அதை கொடுப்பாரா,
அல்லது என் சொத்து கொஞ்சம் பிரிஞ்சு வருமா, அதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையிற கும்பல், கிறிஸ்தவ கும்பல் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி. சாவ போகிற வயசில் கூட சில பேர் 70 வயசுக்கு மேலே ஆகி போச்சு, இன்னும் அந்த சொத்தை பிரித்து கொடுக்கணும். சில பேர் தானும் சாப்பிட மாட்டாங்க பாருங்கள், மற்றவனையும் சாப்பிட விட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்காதீங்க. நான் பரிசுத்தாவில் ஏவப்பட்டு உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன். டெய்லி இவர் பேசுவார், இவருக்கு என்ன வேறு வேலை இல்லை நினைக்க, 1008 வேலை, பகல் முழுசும் ஊழியர் அளவுக்கு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளைகளோடு போராடாதீங்க, புருஷனோடு போராடாதீங்க. அதாவது உங்கள் மாம்ச புயத்தை வச்சு நீங்கள் போராடக்கூடாது. ஆமாம், அவனுடைய லேப்டாப்பில் கையை வச்சு நைட்டில் அழுது அந்த கண்ணீர் அது விழணும். லேப்டாப்பில் அவன் செல்ஃபோனில் உங்கள் கண்ணீர் சொட்டு விழணும். இல்லை கதவை மூடிக்கிடுறான், அந்த கதவுல கையை வச்சு நீ அழுது ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன். நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சும்மா ஜெபம்னா கத்தாவே பாருங்கப்பா, தலைங்கப்பா, ஆண்டவரை என் பிள்ளை ஆசீர்வதிங்க, மூத்தவனை ஆசீர்வதிங்க, இந்த மாதிரி அந்த பாரம்பரிய ஜெபத்தை தூக்கி தூர எறிங்க. என் வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடாக மாறணும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தோத்திரம். நோவாவும் அவன் குடும்பம் மட்டும்தான் பேழைக்குள்ளே தப்புனாங்க. பட் கொடிய காலத்தில் வாழ்கிறோம், எப்போ என்ன நடக்கும் தெரியாது. இங்கே பாருங்க, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு சொன்னது மாதிரி நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் நீடித்த நாட்களாக நம்ம சந்தோஷமாக வாழுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. பைபிளில் பாருங்கள், 12ஆம் அதிகாரம் லூக்கா 12:16 அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. 17 அடுத்த வசனம். நான் என்ன செய்வேன், தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையேன்னு ஒரு கூட்டம் அங்கலாய்க்குது. இன்னொரு கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் இருக்குது. நான் என்ன செய்யலாம், எந்த வீட்டை எங்கே இடித்து கட்டலாம், எந்த பிள்ளைக்கு எங்கே சொத்தை கொண்டு வைக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ நகை எங்கே லாக்கரில் அடக்கி வைக்கலாம், இதை அங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம் அப்படின்னு அலையிற மாதிரி இப்படி பேசினா தானே உங்களுக்கு நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், நான் என்ன செய்வேன், நான் ஒன்று செய்வேன். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். என் களஞ்சியங்களை இடித்து நன்றாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியம் எல்லாம் பொருட்களை அங்க சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது. ஆத்துமாவே அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள், அண்டர்லைன் பண்ணுங்க, அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டு நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டானா. கர்த்தருடைய பிள்ளைகளை 20ஆம் வசனம். தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே, உன் ஆத்துமா உன்னை விட்டு இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தது யாருடையதாகும்? நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க, நிறைய வீடுகளில் சொத்து தகராறும். அப்பா என் பேரில் தான் எழுதி வைச்சார், அப்பா என்கிட்ட தான். புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? அப்போ நான் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கோங்க. சும்மா நீங்கள் சொல்கிற கரெக்டாக பேசுகிறீங்க பிரதர்னு. அவன் அநேக வருஷங்களுக்கு அவன் சொல்கிறான், அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்படுகிறது. அவர் 20 ஆண்டு காலத்துக்கு அவர் பிளான் பண்ணுறாரு அல்லது 30 அநேக வருஷன்றார். இத்தனை வருஷம் கூட சொல்லலாம், அநேக ஆண்டுகள். அப்போ நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம், உனக்கு விசுவாசம் கிடையாதா? ஐயா, நாளைய தினம் உன்னுடைய நாள் அல்ல ஐயா. இங்கே பாருங்கள், யாக்கோபு என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள், யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4:14. யாக்கோபு 4:14. ஜெபம் பண்ணலாம், வாசித்துட்டு ஜெபம் பண்ணலாம். வாசிங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. பார்த்தீங்களா, நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியாத. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உன் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. இங்கே பாருங்க, ப்ளீஸ் லிசன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இங்கே பாருங்க, நம்ம ஜீவன் இருக்கிற லைஃப் அது புகையை போல இருக்குன்னு யாக்கோபு தன்னுடைய அனுபவத்தை எழுதுறார். யாக்கோபு தேவ மனிதன், அது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, ஆண்டவரோடு கூட இந்த யாக்கோபு எழுதுறாரு, உன் ஜீவன், என்னுடைய ஜீவன் ஒரு புகைக்கு சமம்.
வண்டி வேகமாக போகுது. இப்போல்லாம் நம்ம ஊரில் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அரசாங்கம் நல்லா கொண்டு வந்துட்டாங்க. திடீர்னு இந்த லாரி அதாவது மோட்டர் சைக்கிளில் போகும்போது அது போகும்போது தெரியுமே தவிர கொஞ்ச நேரத்தில் அது டிஸப்பியர் ஆயிரும், மறைஞ்சிரும். அதுதான்டா உன் வாழ்க்கை, அதுதான்டா என் வாழ்க்கை அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார். அதோட இன்னொரு வசனம் சொல்கிறார் பாருங்க, கீழே வாசிங்க தொடர்ந்து. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்போ நான் இதை சொல்லி கொடுத்தேன்னு வைங்க, ஆண்டவர் சித்தமானால் பார்க்கலாம், அதை நீங்கள் ஒத்துப்பீங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு சொல்கிறாரு பாருங்க, நான் உயிரோடு இருந்தால் அப்படி சொல்லுங்கன்னு யாக்கோபு சொல்கிறார். அப்படி நான் சொல்லி கொடுத்தேன்னு வைங்களேன், இவருக்கு விசுவாசமே இல்லை, உயிரோடு இருந்தாலுன்றாரு. அப்படின்ற மாதிரி நீங்கள் பயங்கரமான ஒரு ஆபிரகாமுடைய விசுவாசத்தோட 10 மடங்கு விசுவாசிகளாகி சென்னையில் 10 அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க பாருங்கள். நீங்கள் புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது we should follow what Bible says. இதுதான் இன்னைக்கு தேவை, இதுதான் தேவையே தவிர எனக்கு அந்த சொத்து தாங்க, இந்த சொத்து தாங்க, அப்போ சொத்து தேவையில்லையா? நான் என்ன சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடினால் உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தருவார். இதுதான் என்னுடைய அவுட் ஆஃப் மை 40 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை மினிஸ்ட்ரி. ஆமாம், பயப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். யார் கைவிட்டாலும் சரி, அதை பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ பிள்ளைகளோ தாயோ தகப்பனோ ஃப்ரெண்ட்ஸோ அரசாங்கமோ யார் கைவிட்டாலும் சரி, அவர் ஒருவர் கைவிட மாட்டார். ஆனால் நீங்கள் அவரை எப்போதும் நம்பி சார்ந்து வாழ ஒப்பு கொடுங்க. முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் முற்றும் முடிய ரட்சிப்பார். பயப்படாதீங்க. இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம். சில நேரத்தில் உங்கள் புருஷன் படுத்துகிற பாடம் பார்த்து அவரை எடுத்துக்காங்கப்பான்னு கூட நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்கு டென்ஷனில் உங்கள் பையன் கஞ்சா அடிச்சுட்டு போதையில் படுத்து கிடக்கிறத பார்த்தா, ஆண்டவரை இப்படி இருக்கிறத விட அவனை எடுத்துக்கோங்கப்பான்னு கூட ஒரு வேதனையில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாரி ஆண்டவரேன்னு கூட சொல்லியிருப்பீங்க. பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய லைஃப்பை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஏன்னு கேட்டால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரெடீமர் லிவ்ஸ். ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்துங்க. ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நானும் என் வீடும் ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்கணும்ப்பா. என் வீட்டுக்குள்ளே ஜப சத்தம் கேட்கணும், இல்லை பாட்டு சத்தம் கேட்கணும், ஆராதனை சத்தம் கேட்கணும். சரியா? வேற எந்த சத்தமும் எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுப்பா. ஷபாரே காபௌ துரியாந்தரபா துரானா. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால ஜெபிக்கிறேனப்பா. முற்றுமுடிய ரட்சிக்கிறவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். இப்போ யாரெல்லாம் என் பையன் ரட்சிக்கப்படணும், எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும், எங்கள் அக்கா ரட்சிக்கப்படணும், என் மருமக ரட்சிக்கப்படணும், என் மாமனார் ரட்சிக்கப்படணும், என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரட்சிக்கப்படணும், என் கணவன் பூரணமாக ரட்சிக்கப்படணும், யார் யார் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ இன்றைக்கு இரவில் அவர்களை நான் உமக்கு தெரியப்படுத்துகிறேன். ரட்சிக்க கூடாதபடி ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கை குறுகி போகல, கேட்க கூடாதபடி உங்க காதுகள் மந்தமாகலே சப்பா. போதும்ப்பா, பட்டப்பாடு போதும் அப்பா. வீட்டுக்குள்ள மனைவியை சித்திரவதை பண்றானே அந்த தம்பியை ரட்சிங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டானே அவனை ரட்சிங்க ஐயா. உதவி செய்யுங்கப்பா. வீடு ரட்சிக்கப்படட்டம்ப்பா. உங்களுடைய வருகை சமீபம். ரட்சிக்கப்படட்டம்ப்பா. ரட்சிப்பில் சோர்ந்து போன பிள்ளைகளை தட்டி எழுப்புங்கப்பா. ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவங்களை தட்டி எழுப்புங்கப்பா. ஆதி அன்பு கொண்டு வாங்க. ஆரம்ப காலத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை ஆண்டவரை விட்டு விடாமல் இருந்தால் கிறிஸ்துவின் இடத்துல எங்களுக்கு பங்கு இருக்கு. ஆமாப்பா, அந்த ஆதி அன்புக்கு எங்களை கொண்டாங்கப்பா. உங்களுடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிஞ்சவருக்கு ஊழியம் செய்கிறோம். சரீர பலவீனங்கள் ஒரு பக்கம், ஆண்டவரை ஊழிய அழுத்தம் இன்னொரு பக்கம், தேவைகள் இன்னொரு பக்கம், எல்லாவற்றும் மத்தியில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக நிற்கிறோம்ப்பா. உதவி செய்யுங்க. சபைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. மூத்த ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். பிரைஸ் காட். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமென். அன்பானவர்கள்,